காத்த நீதி சோழனது பெருங்கதை நீதி இலக்கணமாய் பெற்ற பெருமை கொண்ட திருமாவளவன் கரிகால சோழனது பூம்புகாரே எனது ஊர். பெருவணிக மாசாத்துவனின் மருமகள். எனது பெயர் கண்ணகி. உன் முறையீடு என்னவோ? முத்துகள் விளைகின்ற 3 கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் மும்மரசு கொட்டி முச்சங்கம் வளர்த்து முக்கொடி மேலே முத்தமிழ் காப்பாற்றும் மூவேந்தர் பரம்பரையின் பெருமைதனை மூழியாக முடிப்புனைந்த மன்னவனே, என் முறையீட்டை கேட்பதற்கு முன் நான் யார் என்று முழுவதாக தெரிந்து கொள்க. நீ யார்? கண்ணகி. கையில் தனி சிலம்புடன் வந்திருக்கும் கண்ணகி. நீதி வழவா நெடுஞ்செழிய பாண்டியனை துணிந்து இழுந்திறக்க வந்திருக்கும் கண்ணகி. என்ன? பாண்டிய மன்னா, ரோமாபுரின் கொலுமண்டபத்திலே உனது தூதுவர்கள் இருக்கின்றார்கள். இதோ பாண்டியத்து பேரவையிலே ரோமானியர்கள் வீரர்களாகவும் தூதுவர்களாகவும் வீற்றிருக்கிறார்கள். அந்த கொடிக்கம்பம் முறிந்து விழ அயல் நாட்டவர் இருந்துரைக்க உன் கொடுங்கோல் அளித்த அவசர தீர்ப்புக்கு ஆளாகி கொலையுண்ட கோவலன் மனைவி கண்ணகி நான் என்பதையும் அறிந்திருக்க அரசே, அறிந்திருக்க. ஓ, கோவலன் மனைவி, சிலம்பு திருடிய கல்வனின் மனைவி. போதும், யாகாவராயோ நாகாக்க மன்னா நாகாக்க. யார் கல்வன்? என் கணவனா கல்வன்? இல்லை இல்லை, அவரை கல்வன் என்று குற்றம் சாட்டிய கயவர்களே கல்வர்கள். கல்வனை தமிழகத்தின் நீதி கொல்லாமல் விடாது என்பது உனக்கு தெரியும் அல்லவா? நீதியின் இலக்கணம் உரைக்கும் நெடுஞ்செழிய பாண்டியா, உன் நாட்டில் எதற்கு பெயர் நீதி? நல்லான் வகுத்ததோ நீதி? அல்ல அல்ல, வல்லான் வகுத்ததே இங்கு நீதி. அதனால் தான் நான் வணங்குகிற தெய்வத்தை, என் வாழு கருவத்தை சாவு படுகொலில் தள்ளிவிட்டீர்கள். கொற்றவனே, குடைநிலையில் குந்தாரும் மூர்பவனே, எண்ணிப்பார். கொலுமண்டபத்தில் விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு கோவில் மண்டபத்தோடு முடிவானதேன்? சிந்தியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். குற்றம் சாட்டப்பட்டவரின் மறுப்புகளுக்கு மதிப்பு தராமல் கொலைவாளின் வேலை அவ்வளவு அவசரமாக நடைபெறுவானேன்? இதற்கு பெயரா நீதி? இதற்கு பெயரா நேர்மை? இதற்கு பெயரா நியாயம்? இதற்கு பெயரா அரசு? உமக்கு பெயரா அறம் காக்கும் மன்னன்? என்ன? கண்ணகி, உன் கணவன் கையில் இருந்தது அரசி கோபெரும் தேவியின் சிலம்பு. கோபெரும் தேவியின் சிலம்பில்லை, கோவலன் தேவியாம் என்னுடைய சிலம்பு. நம்ப முடியாது என்னால். நீ யார் நம்புவதற்கு? உன்னை யார் நம்ப சொல்கிறார்? உன்மேல் வழக்குரைக்க வந்தவள் நான். குற்றவாளி நீ. நான் குற்றவாளியா? ஆம், நீ குற்றவாளி. அதனால் தீர்ப்பளிக்கும் உரிமை உன் கையில் இல்லை. இதோ இருக்கிறார்களே பெருந்தன்மை பெரியோர்கள், இவர்களே இப்போது நீதிபதிகள். இவர்கள் உரைக்கட்டும் நல்ல தீர்ப்பு. ஆண்டோர்களே, அறிவுமிகு அரும்பெரும் படை கொண்டவன் பாண்டியன் என்பதற்காக நீதியின் பாதையை வளைக்காமல் 6 படை கடந்தான், அவன் எல்லாம் புகழ் பெற்றான் என்ற கீர்த்தி திரையால் அவன் செய்த குற்றத்தை மறைத்து விடாமல் தாயின் மேல் ஆணையாக, தமிழின் மேல் ஆணையாக, தாயகத்து மக்களின் மேல் ஆணையாக தீர்ப்பு கூறுங்கள், நல்ல தீர்ப்பு கூறுங்கள். கோபெரும் தேவியின் சிலம்பை கோவலன் திருடினான் என்பது குற்றச்சாட்டு. அதற்கு மறந்ததனை அது ஆராயாமல் அளித்த தீர்ப்பு. இதற்கு மன்னன் பொறுப்பு. இது என் வழக்கு. அதற்கு ஆதாரம்? ஆதாரம் இதோ இந்த சிலம்பு. இதற்கு இணையான மற்றொரு சிலம்பை தான் என மணவாளன் விற்க வந்தான். மாபாவிகள் அவனை கொன்று குவித்து விட்டார்கள். அப்படியானால் தேவி அணிந்திருக்கும் சிலம்பு? அவைகளில் ஒன்று என்னுடையது. அடையாளம் வேண்டுமா? 1000 கேள்விகளை என்னை கேட்டு உன்னை குற்றமற்றவனாக ஆக்கிக் கொள்ள துடிக்கிறாயா? இப்படி ஒரு கேள்வி என் அத்தானை நேருக்கு நேர் கேட்டிருந்தால் நீதி வழவா நெடுஞ்செழிய பாண்டியன் என்ற பெயர் உனக்கு நிலைத்திருக்குமே, என் அத்தானின் உயிரும் தங்கி இருக்குமே. இறந்து போன என் அத்தானை எழுப்பித் தருவீர்களா? வெட்டுண்ட தலைதனை ஒட்டித் தருவீர்களா? முடியாதுங்களால். ஆனால் ஒன்று, தொங்கிய என் அத்தானின் தலை போல உங்கள் தலைகளையும் தொங்க வைக்கிறேன். உங்கள் நீதி போனதால், நேர்மை போனதால், மானம் போனதால். மதுரை பாண்டியா, உன் மனைவியின் பழைய சிலம்பிலே உள்ள பரல்கள் முத்துகளா மாணிக்கங்களா? முத்துக்கள், அதுவும் கொற்கை முத்துக்கள். என்னுடைய சிலம்பிலே உள்ளவை மாணிக்க பரல்கள். இப்படி கொடு. இதோ பார், பார்த்தாயா? முத்துக்கள். அடுத்த சிலம்பு. மாணிக்கங்கள்? மாணிக்கங்கள் அல்ல, தர்மத்தின் கண்களிலிருந்து வருகின்ற ரத்த துளிகள். மதுரை பாண்டியா, உனக்கு இன்னும் சந்தேகம் வந்தால் இதோ என்னுடைய மற்றொரு சிலம்பு. மாணிக்கங்கள்? அமைச்சர்களே, அரும்பெரும் சான்றோர்களே, இதற்கு என்ன பதில்? தலை தொங்கி விட்டதா? வாயடைத்து விட்டதா? நீதி கவிழ்ந்து விட்டதா? பாண்டிய மன்னனின் அறம் வரம் திறம் எல்லாம் மண்ணோடு மண்ணாக கலந்து விட்டதா? ஐயோ, ஏன் இந்த வாட்டம்? தமிழகம் சிரிக்கிறது பாண்டியா. நீ தலைகுனிந்து நிற்பதை பார்த்து தமிழ்நாட்டு மறைநூல் திருக்குறள் கேலி பேசுகிறது பாண்டியா. உன் நீதி வழங்கிய செய்தி கேட்டு யானை சேனை 1000 எதிர்த்து வந்தாலும் அண்ணாது தலைகுனியாமல் இருந்து படை நடத்தும் உன் வீரம் எங்கே? கம்பீரம் எங்கே? வெற்றி திருப்பாடி எங்கே? 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 மன்னா, மாசுபட
அழு. கண்ணகி, உன் கணவன் கள்வன் அல்ல, கள்வன் அல்ல. ஆராயாமல் அவனை கொன்று வருக என்று ஆணையிட்ட நானே கள்வன், நானே கள்வன். தமிழே என் தாயகமே, என் தாயே, என்னை மன்னித்து விடம்மா, என்னை மன்னித்து விடு. அழியட்டும், ஒழியட்டும், எல்லாம் அழியட்டும்.